தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கை நாளை தாக்கல். பல்வேறு புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு. தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை அழித்து ஒழிக்கும் காவிக் கொள்கை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். கூட்டாட்சி ஜனநாயகத்திற்கு மதிப்பளித்து பிரதமர் மோடி செயல்படுத்திய திட்டங்கள் என்னவென்றும் கேள்வி. தேசிய கொள்கை என்பது கல்விக் கொள்கை அல்ல, அது காவிக் கொள்கை. அது இந்தியாவை வளர்க்க உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கை அல்ல, இந்தியை வளர்க்க கொண்டு வரப்பட்ட காவிக் கொள்கை. இந்த கல்விக் கொள்கை தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு ஒழிச்சுடணும் தான் நாம எதிர்க்கிறோம். ஜனநாயகம் நாகரிகம் குறித்து தமிழர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். அநாகரிகத்தின் அடையாளமே பாஜக தான் என முதலமைச்சர் விமர்சனம். அநாகரிகத்தின் அடையாளமே நீங்க தான். அநாகரிகத்தை அராஜகமாக பயன்படுத்துறது நீங்க தான். இந்தி ஏத்துக்கலன்னா நிதி தரமாட்டேன்னு சொல்றதை விட அராஜகம் இருக்க முடியுமா? தமிழ் மொழி தமிழ்நாட்டை அவமதிக்கும் வகையில் பேசிய நிர்மலா சீதாராமனுக்கு வலுக்கும் கண்டனம். புரிதல் இல்லாமல் பேசுவதே வாடிக்கை என திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். எந்த மாநிலத்திலும் மும்மொழி கொள்கை முழுமையாக அமலில் இல்லை என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேட்டி. ஒன்றிய அமைச்சர் பிரதானுக்கு உண்மை பேச தெரியாது என செல்வ பெருந்தகை விமர்சனம். வத்தலகுண்டு அருகே 4 வழிச்சாலை பணிகள் முடியும் முன்பே சுங்கச்சாவடி திறக்க எதிர்ப்பு. 2 வழிச்சாலையில் அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கி கிராம மக்கள் ஆவேசம். ஈரோட்டில் சாலையை தரம் உயர்த்தாமல் சுங்கச்சாவடி அமைக்க பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தாமல் கட்டணம் வசூலிப்பது எந்த வகையில் நியாயம் என்றும் கேள்வி. தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆண்டு இறுதித் தேர்வு அட்டவணை வெளியீடு. தொடக்க கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஏப்ரல் 21ஆம் தேதி கோடை விடுமுறை தொடக்கம். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் கணினி வாங்கியதில் முறைகேடு. முன்னாள் துணைவேந்தர் கணபதி உள்ளிட்ட 16 பேர் மீது வழக்கு பதிவு. புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க கோரி சட்டப்பேரவையை முற்றுகையிட முயற்சி. பொதுப்பணித்துறை ஊழியர்கள் காவல்துறையினரிடையே தள்ளுமுள்ளு. தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி, ஈரோடு, தேனி உள்ளிட்ட இடங்களில் 2வது நாளாக பெய்த கனமழை. ஆறு நாட்களுக்கு மழை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கனமழையால் காட்டுமன்னார் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் உளுந்து பயிர்கள் பாதிப்பு. திருவாரூரில் பருத்தி வயல்களில் மழைநீர் தேங்கியதால் விவசாயிகள் கவலை. மழையால் புவனகிரியில் நெல் மூட்டைகள் நனைந்து சேதம். கொள்முதல் நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற விவசாயிகள் வலியுறுத்தல். கனமழை காரணமாக ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்கள் செல்ல தடை விதித்தது வனத்துறை. ஈரோட்டில் சொத்து வரியை குறைக்க மாநகராட்சி முடிவு. மாமன்ற சிறப்பு கூட்டத்தில் மேயர் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றம். பழனி அருகே செங்கல் சாம்பரில் பணம் பறிக்க முயற்சி. வருமான வரித்துறை அதிகாரி போல நடித்து பணம் பறிக்க முயன்றது அம்பலம். மூடுபனி காரணமாக பூக்கள் கருகியதால் சேலத்தில் மாம்பழம் விளைச்சல் பாதிப்பு. நடப்பாண்டு மாம்பழம் சீசன் தாமதமாக தொடங்கும் என்றும் வியாபாரிகள் தகவல்.
மொரிஷியஸ் நாட்டின் மிக உயரிய தேசிய விருதை பெற்றுக் கொண்டார் பிரதமர் மோடி. இந்தியா மொரிஷியஸ் இடையே 8 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. நடிகை சௌந்தர்யா மரணத்தில் 100 கோடி ரூபாய் மாளிகையை கைப்பற்ற சதி நடந்துள்ளதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. தவறான தகவல் பரப்பப்படுவதாக நடிகையின் கணவர் ரகு மறுப்பு. நடிகை ரன்யா ராவின் தங்க கடத்தல் வழக்கில் திடீர் திருப்பம். காவல்துறையின் பங்கு குறித்த சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையை திரும்ப பெற்றது கர்நாடக அரசு. பிப்ரவரி மாத ஐசிசி சிறந்த வீரர் விருதை வென்றார் சுப்மன் கில். சிறந்த வீராங்கனை விருதை ஆஸ்திரேலியாவின் அலானா கிங் வென்று அசத்தல். இந்திய கிரிக்கெட் வீரர் ரிஷப் பந்த் தங்கை திருமண நிகழ்ச்சியில் கரை புரண்ட உற்சாகம். தோனி, சுரேஷ் ரெய்னா உள்ளிட்டோர் நடனமாடி மகிழ்ச்சி. விஜய் ஆண்டனியின் 25வது படமான சக்தி திருமகன் படத்தின் டீசர் வெளியீடு. அருவி, வாழ் ஆகிய திரைப்படங்களை இயக்கிய அருண் பிரபு புருஷோத்தமன் இந்த படத்தை இயக்கியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.